பிரியமானவர்களுக்கு சமாதானம். இந்த வீடியோ வெகு நாளாக நான் யோசனை செய்து இந்த வீடியோவை பதிவு செய்து போடலாமா வேண்டாமா என்று மிகுந்த தாமதத்துக்கு பிறகு இந்த வீடியோவை நான் பதிவு செய்து வெளியிடுகிறேன். இந்த வீடியோவினுடைய நோக்கம் யாரையும் யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல. தெரியாத சில விஷயங்களை எடுத்து தெரியப்படுத்துவதற்காக வச்சுங்களேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் சில வேளை தெரியாமல் இருக்கிற வரையிலும் கூட அது பிழையாக போவதற்கு வழி உண்டு. அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கையில், எத்தியோப்பியாவிலிருந்து அந்த தேசத்து மந்திரி எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு திரும்பவுமாக தன்னுடைய ரதத்தில் எத்தியோப்பியா திரும்பி செல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினாலே பிலிப்பு அவரோடு கூட பயணத்தில் சேர்ந்து கொள்ளுகிறார். அங்கே எத்தியோப்பியா மந்திரி ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு போகிறார். அதை பார்த்த பிலிப்பு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அதற்கு ஒரு அருமையான பதிலை அந்த மந்திரி சொல்கிறார். இதை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 30-31 இருக்கும். நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு கேட்கிற போது அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ சில வேளைகளில் நாம் செய்கிற காரியங்களுடைய அர்த்தம் பொருள் விளங்காமலே கூட சில காரியங்களை செய்வோம். அதனால் அது செய்கிறவர்களுக்கு பிழையாக தெரிவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை குறித்து தெரிந்தவர்களுக்கு அதில் பிழைகள் தெரியும் வச்சுங்களேன். ஆகவே தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு கூட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முன்பாக பதிவு செய்து ஆயத்தப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் நடக்கிறதான திருமண சம்பவங்களுடைய முறைமைகளை குறித்து, அது உலகத்தில் உள்ளவர்களுடைய திருமண முறைமைகளை குறித்து நமக்கு அதை குறித்த கவலையோ அதை குறித்த ஒரு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிறதான அவசியமே இல்லை. என்றால் அவர்களுக்கும் பிரமாணங்களுக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய திருமண வைபவங்கள், திருமண கொண்டாட்டங்கள், திருமண முறைமைகள் கூட இன்றைக்கு மிகவும் வருந்தத்தக்க ஒரு முறையிலே திசை திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ திருமணம் என்பது தேவனால இணைக்கப்படுகிறதான ஒரு புனிதமான ஒரு தெய்வீக உடன்படிக்கை. ஒரு ஆணும் பெண்ணும் தேவனால் இணைக்கப்படுகிறதான புனிதமான தெய்வீக உடன்படிக்கை என்பது திருமணம். இது நமது பரிசுத்த வேதாகம் நமக்கு வலியுறுத்துகிறது, போதிக்கிறது. ஏன் இந்த திருமணம், ஒரு ஆணும் பெண்ணும் தேவனால் இணைக்கப்படுகிறார்கள்? தேவனுடைய சந்ததியானது பூமியிலே பெருக வேண்டும். அந்த சந்ததி பூமியிலே பல்கி பெருகி பூமி நிரப்ப வேண்டும். அந்த சந்ததி தலைமுறைக்கு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல என் ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், பெருக வேண்டும். அப்போ தேவனை அறிகிற அறிவில் ஜனங்கள் பூமியிலே பெருக வேண்டும் என்றால் தேவன் நினைக்கிற திருமண முறைமைகள் எப்படியாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய அனுபவத்தில் நான் அடைந்த ஒரு சில வேதனையான சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வேதனையான சம்பவங்கள் மூலமாக யாருடைய இருதயத்தையோ மனதையோ துக்கப்படுத்த வேண்டும் என்பது இந்த என்னுடைய செய்தியின் நோக்கமல்ல. எடுத்து சொல்ல வேண்டும் என்பதே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கட்டளை. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு திருமண கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டோம் நாங்கள் குடும்பமாக. அந்த இடத்திற்கு போவதற்கு சுமார் ஒரு 1.5 மணி தூரம். ஆனால் பொண்ணும் மாப்பிள்ளையும்
நம்ம வீட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் பக்கத்தில் தான், காரில் போனால் 20 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறாங்க, அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். ஆனாலும் அவர்கள் அதற்கான தேர்ந்தெடுத்த ஒரு இடம் ஒரு 1.5 மணி நேரம் வாகனத்தில் செல்லும்படியான ஒரு இடம். சரி, திருமணத்திற்கு போனோம். அது ஒரு சனிக்கிழமை. பெண் வீட்டார் எங்களுக்கு தெரிந்தவர்கள். பெண்ணுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எங்களுடைய வாழ்க்கை முறை தெரியும். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஊழியம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை முறைமைகள்லாம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். நானும் கூட கூடுமான வரையிலும் சனிக்கிழமைகளில் இப்படியான கொண்டாட்டங்கள் கலந்து கொள்வது இல்லை. ஆனாலும் தவிர்க்க முடியாத அவசியம், மிகவும் முக்கியமானவர்கள் என்பதனால் நான் கலந்து கொண்டேன். அந்த 2 குடும்பமே, பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்காத ஒரு முறைமையில் வந்தவர்கள். ஆனாலும் நாங்கள் சென்று வந்தோம் அன்பின் நிமித்தம். திருமண வைபவம் எப்படி நடந்தது? அருமையான விருந்து சாப்பாடு நடந்தது. ஆனால் விருந்து முடிந்து மணமக்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்பை கொடுத்துவிட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு புறப்படுவதற்கு அந்த மணமக்கள் எங்களுக்கு நேரத்தை கொடுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் வாலிப பிள்ளைகள், அவர்களுக்கு குரூப் இருக்கிறது, அவர்களை இயக்கும்படியான ஒரு அநேக ப்ரோக்ராம்கள் வைத்திருக்கிறாங்க. ஆகவே அவங்க என்ன செய்கிறான்னா, ஒரு ப்ரோக்ராம், ஒரு மியூசிக், ஒரு ஆடல், ஒரு பாடல், அதாவது சவுத் இண்டியன் மியூசிக் போடுகிற போது சவுத் இண்டியன் மியூசிக் ஏற்ற உடை அலங்காரம். பிறகு கொஞ்ச நேரங்கள் எழுது நார்த் இண்டியன் மியூசிக், சர்தார்ஜி மியூசிக், அதற்கேற்ப உடை அலங்காரம். பிறகு வெஸ்டர்ன் மியூசிக் ஏற்ப உடை அலங்காரம். இப்படியாக நேரம் போய்கொண்டே இருக்கிறது. ஆடல்கள், பாடல்கள், இசைகள், உடை மாற்றங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மணமகனும் மணமக்களும் மேடைக்கு வரவே இல்லை. இரவு 12 மணி, 12 கடந்து 1 மணி ஆக போகிறது. எங்களுக்கு மறுநாள் காலையில் ஆராதனை வேலைகள் இருக்கிறது. பார்த்துட்டு நாங்கள் மணமகளுடைய தகப்பனார் நாடணும், பிரதர் நாங்கள் போகணும் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அதனால் அன்பளிப்பை கொடுக்கணும், கொஞ்சம் பிள்ளைங்களை கூப்பிட்றீங்களான்னு கூப்பிட்ட போது, நான் கூப்பிட்றேன் பிரதர், கூப்பிட்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். பிறகு அவர் வேலைகள் நிமித்தம் மறந்துட்டார். பிறகு நாங்கள் அவரை தொந்தரவு செய்ய விரும்பல, தாயாரை போய் நாடினோம். தாயாரும் இருங்க, கொஞ்சம் இருங்க, வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க, கொஞ்சம் இருங்க சொன்னாங்க. வரல. இன்னும் நேரம் போனது. திரும்பவுமாக இன்னொரு முறை தாயாரை நாடினோம். அதே பதிலை சொன்னாங்க. பிறகு நேரம் போனது. 3வது முறையும் தாயிடத்தில் போவதற்கு எங்களுக்கு சங்கட்டமாக இருந்தது. ஆனாலும் போன பிறகுதான் அவர்களுடைய பதிலும் கொஞ்சம் முகம் சுளிக்கும்படியான பதில் தந்தாங்க வச்சிங்களேன். அது எங்களுக்கு ஒரு வேதனையாகவும் இருந்தது. சரி, 1 மணிக்கு பிறகு ஒரு வழியாக பிள்ளைகளை பார்த்து கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்து விட்டு நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம் உங்களுக்கு, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்பி வீட்டுக்கு வருவதற்கு 1.5 மணி நேரம் காரில் வரணும். அப்போ காலை 2 மணிக்கு பிறகு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வச்சுங்களேன். சரி, இந்த காரியங்கள் உலகத்தில் உள்ள முறைமைகளின்படி திருமண காரியத்தை செய்தவர்கள். இது அவர்களுடைய கொண்டாட்டம், அவர்களுடைய சந்தோஷம். இதை குறித்து நாம் ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை, ஏன்னா இது அவர்களுடைய விருப்பம். அதன் பிறகு சில வருடங்கள் கழிந்து இன்னொரு திருமணம். இந்த திருமணத்தில் ஆணும் பெண்ணும் 2 பேருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமண உடன்படிக்கை போகிறவங்க. அவருடைய சபையில் திருமண உடன்படிக்கை ஊழியக்காரரால் அருமையாக நடத்த முடிக்கப்பட்டது. அதன் பிறகு மாலையில் வரவேற்பு கொண்டாட்டம். பிரியமானவர்களே, வருத்தத்தோடு சொல்லுகிற ஒரு விஷயம், எப்படியாக அந்த பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் என்னென்ன விதமான முறைமைகள், என்னென்ன விதமான ஆடல்கள், பாடல்கள், உடையலங்காரங்கள், அந்த சகலத்திலையும் கொஞ்சமும் சலிக்காமல் அதே முறைமைகளை இங்கும் இந்த திருமண வீட்டில் கையாண்டாங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மணி இரவு 12 மணி தாண்டி விட்டது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கிறது. பொண்ணு மாப்பிள்ளையும் மேடையில் அமரும்படியான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்ன பிறகு மாப்பிள்ளை வீட்டாருடைய தாயாரை அணுகினோம். தாயாரிடத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 2 திருமண முறைமைகளிலும்
என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. மாப்பிள்ளையும் பொண்ணும் வேற, அவர்கள் குடும்பம் வேறு என்பதை விட திருமண முறைமைகளில் ஒரு மாற்றமும் கொஞ்சமும் இல்லை. இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதன் பிற்பகுதி, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். பிழையாம் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஜாதிகளோட கலவாமை என்பது ஏதோ புறஜாதிகளிடத்தில் திருமண உறவு வைத்துக் கொள்வது என்பது மாத்திரமல்ல. புறஜாதிகளுடைய கலாச்சாரம், புறஜாதிகளுடைய இந்த கொண்டாட்டங்களுடைய முறைமைகள், இவைகள் எவைகளிலுமே கலவாமல் தனியாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கு நியாய பிரமாணமானது கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணத்தில் நீங்கள் இப்படியாகத்தான் உங்களுடைய வீட்டு வைபகங்களை, உங்கள் வீட்டு கொண்டாட்டங்களை, சபை ஆராதனைகள்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். அதை அவர்கள் சரியாக பின்பற்றி கொண்டு வருகிற வேளையிலே அவர்களை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது, அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ திருமணத்திற்கும் கிறிஸ்துவை அறியாதவருடைய திருமணத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது சொன்னீங்கன்னா, சபையில் ஊழியக்காரனுக்கு முன்பாக அவர்கள் இந்த திருமண முறையை உடன்படிக்கை செய்கிறாங்க, அல்லது திருமண ஹாலில் கூட ஒரு ஊழியக்காரர் வர வச்சு அந்த உடன்படிக்கை செய்கிறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கை முடிந்த பிறகு, திருமண உடன்படிக்கை ஊழியக்காரருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றிவிட்ட பிறகு வேறு எந்த ஒரு முறைமையிலையும் அவர்கள் முறைமையில் இயேசு கிறிஸ்துவையோ தேவனையோ அவரது பிரமாணத்தையோ அறிந்ததற்கான எந்த விதமான முறைமையும் இல்லை. உலகத்தில் என்ன செய்கிறாங்களோ அதே முறைமைகளை தான் இன்றைக்கு இவர்களும் கையாடி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, எனக்கு மிகவும் வருத்தமான சில விஷயங்கள் அல்லது கேள்விகளாக கூட நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா திருமண பத்திரிக்கை வைக்கிற போது நீங்கள் கண்டிப்பாக வந்துடணுங்க, நீங்கள் அவசியம் வந்துடணும், பிள்ளைங்களை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்மளை கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்ட பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறதான என்னுடைய வருத்தம் கலந்த கேள்வி, எதற்காக நீங்கள் எங்களை போன்ற பெரியவர்களை திருமணத்திற்கு அழைக்கிறீர்கள்? சொல்லுங்க, எதற்காக நீங்கள் எங்களை போன்ற பெரியவர்களை திருமணத்திற்கு அழைக்கிறீர்கள்? அந்நாட்களில் திருமணத்திற்கு பெரியவர்களை அழைப்பதன் நோக்கம், ஒரு குடும்பத்தை அழைப்பதன் நோக்கம், நீங்கள் வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போகணும், ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போகணும். இது ஒரு முறைமை. இந்த ஆசீர்வாதத்தில் பலன் உண்டு. இந்த ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளுடைய, தம்பதிகளுடைய எதிர்காலமும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியாக பத்திரிக்கை வச்சு நம்ம அழைச்சிட்ட பிறகு அங்கு போய் அமர்ந்துட்டா நம்மை குறித்து, வந்திருக்கிறவர்களை குறித்து அங்கு அந்த தம்பதியருக்கு ஒரு யோசனையும் ஒரு சிந்தனையுமே கொஞ்சமும் இல்லை. அவர்கள் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. வந்து அமர்ந்திருக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு கொஞ்சமும் சிந்தனை இல்லை. ஆனால் விருந்து பரிமாற்றம் அதை வச்சிடுறாங்க. டேபிளுக்கு சாப்பாடு வந்துடுது, குடிக்கிற பொருளெல்லாம் வந்துடுது, இதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் வந்தவர்கள் திரும்பி போக வேண்டுமே. வந்தவர்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கும், வந்தவர்கள் என்ன மனநிலை இருக்கிறாங்க, இதை குறித்து உங்களுக்கு ஒரு யோசனையும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இந்த கொண்டாட்ட முறைமைகளிலே கவனத்தை வச்சு ஆடல், பாடல், உடை அலங்காரம், மாற்றி உடை கொண்டு வருவது, மாற்றி நடன முறைமைகள் இப்படியே போய் கொண்டிருக்கிற போது, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னை வச்சு சொல்கிறேன், என்னை மாறி யார்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில் வேலை வைத்திருக்கிறோம், தேவன் இந்த பொறுப்பை வச்சிருக்கிறோம், நான் நேரத்தோடு வீட்டிற்கு வந்து மறுநாள் காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் எங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? நேரம் போக 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 ஏன் வந்தோம் என்கிறதான, நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாரையும் துக்கப்படுத்துவதற்காக இல்லை, ஏன் வந்தோம் என்கிறதான ஒரு மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதையும் கடந்து இன்னொரு கேள்வி கூட நான் கேட்பேன், இதுவும் கூட உங்களுக்கு சில வேளை வருத்தம் உண்டாகலாம். தம்பதியாருக்கு
அவர்கள் இருக்கிற உள்ளூர்லேயோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ அருமையான திருமண மண்டபங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு அருமையான ஷத்தோன்னு சொல்கிற போது ஃப்ரெஞ்சு தெரியாதவர்களுக்கு ஒரு பழைய காலத்து கோட்டை, பழைய காலத்து ராஜாக்கள் மாளிகை இருக்கு இல்லைங்களா, அப்படிப்பட்ட மாளிகையில் நீங்கள் வாடகை எடுத்துடுறீங்க, அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க. சரி, பத்திரிக்கை வைக்கிற பொழுது வைக்கப்படுகிற நாங்கள் அவ்வளோ தூரத்திற்கு எப்படி வருவார்கள், வர முடியுமா, வருவதற்கான சௌகரியங்கள் இருக்கிறதா, இதை குறித்து கொஞ்சமும் சிந்தை இல்லை. உங்களுடைய விருப்பம் ஒரு கிராண்டாக செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற இடத்துலேருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒரு இடத்தை செலெக்ஷன் பண்ணி, இடம் நல்லா இருக்குது, அருமையான இடம், அதில் ஒரு குறையும் இல்லை. நீங்கள் அங்கே வைக்கிற பொழுது அங்கு வர நாங்கள் அங்கிருந்து திரும்பி வருவதற்கு இரவு 1 மணி 2 மணிக்கு பிறகு புறப்பட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது எப்படி இவர்கள் திரும்பவும் வீட்டுக்கு போவார்கள், போகிறவர்கள் பத்திரமாக போகிறார்களா, இதை குறித்து சிந்தனையாவது கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குமா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உண்டு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகிற போது நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம்? வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. தூரத்துலேருந்து வராங்க வச்சுங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன் கேட்குறோம்? நல்லபடியாக போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிந்து கொள்வதற்காக. இப்போ நம்மை நாடி நம்முடைய அழைப்பு ஏற்று வீட்டுக்கு வந்தவர்கள் திரும்பவுமாக அவர்கள் வீட்டுக்கு போய் நல்லபடியாக அடைந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியதும் அதில் அக்கறை கொள்ள வேண்டியதும் ஒரு அன்பான ஒரு சுபாவம். ஆனால் நீங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, அங்கே அழைக்கிறீங்க, வந்து சேர்ந்து எங்களுக்கு எப்போ முடியும் என்று காத்திருக்கிறோம். இரவு 1 மணி 2 மணிக்கு பிறகு திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம் சில வேளை இதெல்லாம் உங்களுக்கு தாங்க பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு இது விருப்பம் இல்லை போல இருக்குது, ஆனால் மற்றவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. சொன்னால் மற்றவர்களுடைய மனநிலை குறித்து உங்களால் 100க்கு 100 சொல்ல முடியுமா? நான் இப்போது சொல்வது போல மற்றவர்கள் எல்லாருமே வாய் விட்டு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. முதலாவது சொல்கிறேன். ரெண்டாவது, ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க? திருமணத்தை செய்கிற தம்பதிகளே, உங்கள் சொந்த பெற்றோர்களை நீங்கள் உட்கார வச்சு கேட்டு பாருங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு உங்களுடைய திருமண முறைமைகளில் முழுமையான விருப்பம் இருக்கிறதா, உடன்பாடு இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற எந்த பெற்றோரும் ஆமென்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய முறைமைகளை அவர்கள் தடை செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் திட்டம் போடுகிறீர்கள், நீங்கள் உங்கள் திருமண முறை செய்கிறீங்க, உங்களால் தடை பண்ண முடியல. மற்றபடி உங்கள் பெற்றோர்களுக்கும் இதில் 100க்கு 100 உண்மையான உடன்பாடு இருக்கும்னு சொல்லவே முடியாது. பிள்ளைகள் உங்கள் விருப்பத்தின் பேரை அவங்க விட்டுறாங்க. எதையும் கடந்த 3வது விஷயம், நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு இப்படிப்பட்ட முறைமைகள் விருப்பமா? திருமண உடன்படிக்கையின் போது ஒரு ஊழியக்காரரை வைத்து ஜெபம் வைத்து திருமணம் செய்கிறீங்க, அப்போது தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் அதை முடிஞ்சு நடக்கிற சம்பவங்கள் பிறகு அது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு முறைமை போகிறது. அப்போது கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட முறைமைகளில் உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. யாருக்குமே உடன்பாடு இல்லாத ஒரு திருமண முறைமையை உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக நான் எங்களுடைய முறைமையை இப்படி தான் செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்லி செய்கிறீங்க சொன்னீங்கன்னா, ஏன் எங்களை மாதிரி பெரியவர்களை நீங்கள் இதற்கு அழைத்து சங்கடப்படுத்துறீங்க? இந்த கேள்வி உங்களுக்கு துக்கமாக இருக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இதை நீங்கள் செய்கிறீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் இந்த செய்தியை அல்லது இந்த புத்திமதியை இப்படியாக முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஊர் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசு துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தமும் அங்கு பிரசன்னமாயிருந்தார். முடிவு பரியந்தமும் அங்கு பிரசன்னமாயிருந்தபடினால்தான் பந்தி விசாரிப்பிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைவுபட்ட திராட்சை ரசம் திரும்பமாக நிறைவாக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஆரம்பத்திலே அழைக்கப்பட்ட இயேசு முடிவு பரியந்தம் அங்கே இருந்தது தான். நீங்கள் திருமண துவக்கத்தில் இயேசுவை அழைக்கிறீங்க, அதன் பிறகு இயேசுவை நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வானா, எங்களுக்கு உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு, நாங்கள் மோதிரமோ தாலியோ ஏதோ முடிச்சிட்டோம், நீங்கள் போகலாம், மற்றபடி இதன் பிறகு நாங்கள் எங்களுடைய முறைமைகளை பார்த்துக்கிறோம் சொன்னால், இயேசுனுடைய பிரசன்னம் முடிவு பரியந்தும் இல்லாத திருமணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டால்
என்ன நடக்கும் சொல்லுங்கள்? யார் அந்த குறையை நிறைவு செய்வார்கள்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திருமணத்தின் முடிவு பரியந்தும் கூட இருப்பவர் மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைக்கு அவர் தான் கூட இருக்கணும். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உங்கள் 2 பேருக்கு இடையிலுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்கு அவர் தான் கடைசி வரையிலும் கூட இருக்கணும். ஆகவே பெரியவர்களை துக்கப்படுத்தி, அழைத்தவர்களை துக்கப்படுத்தி, பெரியவர்களை குறித்து அழைத்தவர்களை குறித்து எந்த விதமான எங்களுக்கு ஒரு கருணை அக்கறையும் எங்களுக்கு ஒரு அதை பற்றி எங்களுக்கு ஒரு யோசனையும் இல்லை. உங்களுடைய சுய விருப்பத்திற்காக பிறர் செய்கிற மாதிரியே நாங்களும் திருமண முறைமைகளை நீங்கள் செய்கிறோம் சொன்னீங்கன்னா, அப்போ பிரமாணத்தை நீங்கள் மீறித்தானே செய்கிறீங்க. அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் தனியே வாசமாக இருப்பான்ற வசனம் மாதிரி இல்லைங்க, நாங்கள் மற்றவர்களோடு கூட கலந்து மற்றவர்கள் என்ன செய்கிறாங்களோ அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதன்படி நாங்களும் செய்கிறோம் சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ முறைமையை கையாளுகிற கிறிஸ்தவர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் மறுபடியும் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்கிற இனி வரப்போகிற திருமண வைபகத்தை செய்ய போகிற தேவ பிள்ளைகள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தேவனை துக்கப்படுத்தாதீங்க, பெரியவர்களை துக்கப்படுத்தாதீங்க, உங்கள் பெற்றோர்களையும் துக்கப்படுத்தாதீங்க. எல்லோரையும் கலந்து ஆலோசித்து செய்யுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருக்கலாம், நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆகாயத்திலிருந்து பூமியில் குதித்தவர்களில் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களை சுற்றி பெரியவர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களை கலந்து இப்படிப்பட்டவர்கள் கனப்படுத்தி நீங்கள் உங்களுடைய திருமண வைபகத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சந்ததியும் தலைமுறைக்கு நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.